நம்ம வாழ்க்கையில் நம்மளை அதிகமாக காயப்படுத்துறது என்ன தெரியுமா? யாரோ நம்மளை ஏமாத்தினதா? இல்லை, நம்ம அவங்க மேலே வச்சிருந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கிறது தான். நம்ம ஒருத்தரை உண்மையாக நேசிக்கிறோம், அவரும் நம்மளை அதே அளவுக்கு நேசிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ஒருத்தருக்காக எவ்வளவோ செய்கிறோம், ஒரு நாள் நமக்காகவும் அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நடக்காத அந்த ஒரு நிமிஷம் அந்த நபர் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். உண்மையிலேயே அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களா? இல்லை, நம்ம அவங்க மேலே வச்சிருந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளை ஏமாத்திருச்சா? இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை. எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் எதிர்பார்ப்பை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். நீ ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கலாம், அவருக்காக நேரம் செலவு செய்யலாம், அவருக்கு உதவி செய்யலாம், அவரை சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அதே விஷயம் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு கட்டாயப்படுத்தாத. ஏன்னா நீ அன்பு கொடுத்தது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன்னா உன்னுடைய மன அமைதியை இன்னொருத்தர் கையில் கொடுக்குற மாதிரி. அதனால் அன்பா இரு, உதவி செய், உன்னால் முடிஞ்சதை செய், மனசார செய். ஆனால் அதற்கான பதிலை எதிர்பார்த்து உன் மனசை அடமான வைக்காத. யாரையும் உன் சந்தோஷத்துக்கு ஒரே காரணமாக மாற்றாத. ஒருத்தர் உன்னோட பேசுனா சந்தோஷம், பேசலைன்னா சோகம். ஒருத்தர் உன்னை பாராட்டுனா சந்தோஷம், பாராட்டலைன்னா உன் மதிப்பை நீயே சந்தேகப்படுறது. இப்படி வாழ ஆரம்பிச்சேன்னா உன் வாழ்க்கையோட கட்டுப்பாடு உன் கையில் இருக்காது, அது மற்றவங்க கைக்கு போயிடும். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உன் மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் மற்றவங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்கங்கிறத விட நீ உன்னை எப்படி நடத்துகிற அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடு. சில நேரம் நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்போம், அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லவே மாட்டோம். அவங்க தானாக புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்போம். அவங்க புரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு என்னை பற்றி அக்கறையே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனால் எல்லாராலையும் நம்ம மனசை படிக்க முடியாது. நீ என்ன நினைக்கிற, எதனால் கஷ்டப்படுற, என்ன எதிர்பார்க்குற, இதை சில நேரம் சொல்ல வேண்டியதும் அவசியம். அதனால் எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா அதை சரியான நேரத்தில் சொல்லவும் கற்றுக்கோங்க. சொல்லாமல் எதிர்பார்த்துட்டு கடைசியில் ஏமாந்து போகாதீங்க. எதிர்பார்ப்பு வைக்கிறப்போ அந்த நபரோட இயல்பையும் புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் எப்படிப்பட்டவர்னு நீ பல தடவை பார்த்துருப்ப. ஒவ்வொரு முறையும் அவர் சரியான நேரத்துக்கு வந்துடுவார்னு எதிர்பார்ப்ப. அவர் எப்பவும் அப்படி செய்ய மாட்டார், ஆனால் இந்த முறை மட்டும் என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்ப்ப. அவர் மாற போகிறதுக்கான எந்த அறிகுறியும் இருக்காது, ஆனால் நீ மட்டும் அவர் மாறுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்ப. அங்கே தான் பிரச்சனையே. ஒருத்தர் யாருங்கிறத அவங்க வார்த்தையால் மட்டும் முடிவு செய்யாதீங்க, அவங்களுடைய தொடர்ச்சியான செயல்களை பாருங்க. அவங்க எப்படி தொடர்ந்து நடக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட உண்மையான பதில். அதை ஏற்றுக்க கற்றுக்கிட்டா உன் மனசுக்கு வரும் பல ஏமாற்றங்கள் குறையும். சில எதிர்பார்ப்புகள் நம்மளை காயப்படுத்தினாலும் சில எதிர்பார்ப்புகள் நம்மளை வளர்க்கும். அதுக்கு உன்கிட்டயே எதிர்பார்ப்பவை. நான் இன்னும் நல்லா ஆகணும், நான் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் நான் மீண்டு வரணும், நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றணும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் உன்னை மற்றவங்க கிட்ட இருந்து விடுவிக்கும். ஏன்னா மற்றவங்க என்ன கொடுப்பாங்கங்கிறதுல கவனம் செலுத்தாமல் நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்ப. அதுதான் உண்மையான வளர்ச்சி. நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் நமக்கு புரியும், எல்லாரும் நம்மளை போல இருக்க மாட்டாங்க. நீ உண்மையாக இருக்கிறக்காக எல்லாரும் உண்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ அன்பாக இருக்கிறக்காக எல்லாரும் அன்பாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ ஒருத்தரை விட்டு கொடுக்கறக்காக அவரும் உனக்காக விட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. மனிதர்கள் வேறுபட்டவர்கள், அவர்களுடைய மனசு வேறுபட்டது, அவர்களுடைய அனுபவம் வேறுபட்டது. அதனால் நீ நல்லவனாக இருக்கிறத நிறுத்தாத. ஆனால் உன் நல்ல மனசை வச்சு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பை வைக்காத. கடைசியாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எதிர்பார்ப்பை முழுசாக அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம மனுஷங்க
நமக்கு அன்பு வேணும், அக்கறை வேணும், புரிதல் வேணும், நம்மளை தேடுற ஒருத்தர் வேணும். இது எல்லாமே இயல்பான ஆசைகள் தான். ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறலைன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதனால் இனிமேல் யார்கிட்டையும் நான் உனக்காக இவ்வளோ செஞ்சேன், நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு நாள் உன்கிட்டயே கேளு, நான் எனக்காக என்ன செஞ்சேன். அந்த கேள்விக்கான பதில் உன்னோட வாழ்க்கையை மாற்ற உதவும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.